பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம். புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 17/9/2025. பொன் ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/10/2025 அன்னைக்கு முடியுது. புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. யாருக்கு? எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு, மெட்ராஸில் இருக்கீங்களா, திருவல்லிக்கேணி பக்கத்துல திருப்பதி, திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், கும்போணம் பக்கத்துல ஒப்பில்லா அப்பன், உப்பிலியப்பன், இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்கு. அதே போல ஸ்ரீரங்கம் இருக்கு. 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்கு. 108 வைணவ ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த 30 நாளுமே பொறுத்தளவுக்கு நாம ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நாராயணனை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமா இருக்குமா? கண்டிப்பா வெற்றி மாதமாவே இருக்கும். சரி சாமி, இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க 21/9/2025 மகாலய அமாவாசை. 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. 22/9/2025 திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம். 9 பெண் தெய்வங்களுக்கும் 9 நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து, அதே போல ஒவ்வொரு தெய்வம், அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா, சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி. 30/9/2025 அஷ்டமி. அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி. நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி. 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அப்படின்றது கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க 1/10/2025. 2/10/2025 உகந்த கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது. அதுக்கு அடுத்தது 3/10/2025 கௌரி விரதம். அப்ப இந்த புரட்டாசி மாசம் பார்த்தாலே இறைவனுக்கு உண்டான மாசம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. சரி, இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாசத்துல 17/9/2025 17/10/2025 வரலும் சற்றேறக்குறைய 31 நாள். இந்த புரட்டாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது, என்னென்ன கெடுதல். என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம். நம்ம பார்க்கறது இந்த கோல்சார நிலை மேல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசியிலேயே இருக்கிறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். ராசிநாதன் எப்போ ராசியில் இருக்காரோ வெற்றி வெற்றி வெற்றி. முயற்சி ஸ்தானாதிபதியான அங்காரகன் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னாக்க புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னாக்க, ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்க ஆரம்பித்தோம்னாக்க ஐப்பசி மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு இந்த வருட கடைசிக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் இந்த கன்னியா ராசிக்கு 10ல் இருந்தார்.
10ல் குரு பகவான் இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த குரு பகவான் 8/10/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கன்னியா ராசிக்கு வரார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அங்கே வரவர் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போ பணம் கொட்டுன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள். 10லிருந்து பதவி பறிபோயிடும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு 11ல் குரு வந்துட்டு உச்சம் பெறதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க கன்னியாராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. 6ஆம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வேலை தேடக்கூடிய என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் நானும் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாமி, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சோர்வில் இருந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். 2ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் யூடியூபர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ படிக்கக்கூடியவங்க, ஜோதிஷ சாஸ்திரம் பண்ணக்கூடியவங்க, ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலியமாக ஆப் செய்யக்கூடியவங்க, அதை தவிர இந்த சுக்கிரன் தொடர்புடைய கலைத்துறை தொடர்புடையவங்க எல்லாருக்குமே இந்த புரட்டாசி மாதம் கன்னியாராசி சேர்ந்த நண்பர்களுக்கு மிக மிக ஏற்றமான மாதமாக இருக்குமா, ஏற்றமான மாதமாக இருக்கும். இதை தவிர ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று அங்கே வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க மற்றும் படிப்புக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று முயற்சி செய்யக்கூடிய கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அங்கே சிட்டிசன்ஷிப்பு, பிஆர், ரெசிடென்ஸு, விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இதில் நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு. விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய். இப்போ இந்த செவ்வாயும் இந்த புதனும் என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வரார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். 11ல் குரு வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிச்சிங்களே ஆனால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் அதிபதியான தனஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுப செலவுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அதை தவிர பார்த்தோம்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதும் அதற்கு பிறகு அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறதும் உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய தீர்க்கமான எண்ணத்தால் வெற்றிகளை நிச்சயமாக குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அந்த முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே 2ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தான அதிபதி நீச்சம் பெற்று போனாலும் உங்களுக்கு பணவரவிற்கு கம்மி இருக்காது. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது. அதை தவிர போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர அபரிமிதமான போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேத்துவோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதாவது வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையே பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஏன்னா குருவின் பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு திருமண பந்தங்களும் ஏற்படும்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு சொன்னதுனால சில நாட்கள் அதை தள்ளி வைக்கணும். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது, இதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், இந்த மாதத்துக்கு இந்த கன்னியா ராசிக்காரர்கள் போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் 8/10/2025 புதன்கிழமை அதிகாலை 3:35க்கு ஆரம்பமாகுது. அப்புறம் 9/10/2025 வியாழக்கிழமையும் 10/10/2025 புதன்கிழமை அதிகாலை 3:35 வரைக்கும் இருக்கிறது. இந்த நேரங்களில் ஐயா சொன்னது போல் பிரயாணத்தை அவசியம் தவிர்க்கணும். அதே போல் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற போது, இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற பொழுது உங்களுடைய மன கிளேசங்கள் ஏற்படும். அதாவது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். அந்த தவறான முடிவு அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முடிவு, நாம் செய்கிறது நல்லதாக வரும் அப்படின்னு தோணும். ஆனால் நல்லதாக இருக்காது. அது தப்பான முடிவுகளை எடுக்க வச்சு அது பின் விளைவுகளை தரும். அதனால தான் இந்த பிரயாணத்தையும் புதிய முயற்சியும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்களுக்கு பதிலாக வேறு நாட்களை தேர்ந்தெடுத்துக்கிறது மிக மிக நல்லது. பிரயாணத்துக்கு மாத்திரம் நான் தவிர்க்க முடியாமல் நான் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரலாம். ஒரு தொழிலை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு தேதியை மாற்றிக்கிறலாம். சில குறிப்பிட்ட நாளுக்கு சில இடத்துக்கு போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பால் அந்த புறப்படுற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியாக பால் அல்லது தயிர் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் பிரயாணத்தை பண்ணிங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதை செய்யலாம். ஆக இந்த தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை பிரயாணத்துக்கு மாத்திரம்தான் இந்த தயிரோ பாலோ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது. புதிய முயற்சிக்கு கிடையவே கிடையாது. அதனால் இந்த நாட்களை தவிர்த்துக்கிறங்க. மேலும் இந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன்லாம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை வச்சு உங்களுடைய ராசிக்கு சொல்லியிருக்கிறோம். ஆக அதனால் அதில் அந்த ஜாதக பிரகாரம் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் போய் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குற போது ஸ்ரீ அயக்ரீவர் கோயில் அது எங்கே இருக்குன்னு அயக்ரீவர் அப்படின்னு சொன்னால் கடலூருக்கு பக்கத்தில் திருவந்திபுரம்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கே உள்ள அயக்ரீவர் பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி சுகமாக நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை தருவார் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரத்தை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் ஏற்றமான காலம். திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் நிச்சயமாக உண்டு. திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு அதாவது பந்தம்னு சொல்லணும்னா இப்போ ஜாதக பரிவர்த்தனையை செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா புரட்டாசி மாதம் ஜாதக பரிவர்த்தனை செஞ்சீங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இது நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்பும், சற்று வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு.
பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கு. இதனால் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, அதை தவிர ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இந்த கவிஞர்கள், கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.